ஃபேமிலி அசஸ்மெண்ட் CRW மொபைல் அப்ளிகேஷன். குடும்ப மதிப்பீடு மற்றும் DAP கண்டறியும் தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடங்குவதற்கு முன் D-N-Rights தொடர்பான ஒப்புதல் படிவத்தை கவனமாக படித்து அங்கீகரிக்கவும். குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை பெற 12 இலக்க குடும்ப அட்டை அல்லது ரேஷன் கார்டு எண்ணை உள்ளிடவும். ஒருவேளை உறுப்பினர் விவரம் விடுபட்டிருந்தால் ஆட் மிஸ்ஸிங் ஃபேமிலி மெம்பர் என்பதை கிளிக் செய்து நீங்களே சேர்த்துக் கொள்ளலாம். புதிய உறுப்பினரின் பெயர், பிறந்த தேதி மற்றும் பாலினம் ஆகியவற்றை பதிவிடவும். இவ்வாறு சேர்க்கப்படும் உறுப்பினர்கள் ரேஷன் கார்டு தரவுகளுடன் இணைக்கப்பட மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்க. விவரங்களை சேர்த்த பிறகு அப்டேட் மெம்பர் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யவும். உறுப்பினர் தற்போது வீட்டில் இருக்கிறாரா என்பதை உறுதி செய்து அவர்களின் DAP நிலையை தேர்ந்தெடுக்கவும். அவர்கள் சான்றிதழ் பெற்றவரா அல்லது சான்றிதழ் இல்லாதவரா என்பதை குறிப்பிடவும். தற்போது தனிநபர் கண்டறியும் நிலைக்கு செல்ல Proceed to Screening என்பதை கிளிக் செய்து இறுதி மதிப்பீட்டை தொடங்கவும். சுகாதாரம் மற்றும் செயல்பாடுகள் குறித்த கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிப்பதன் மூலம் இந்த விரிவான மதிப்பீட்டை முழுமை செய்யவும். நீங்கள் அளித்த பதில்களின் அடிப்படையில் கணினி பாதிப்பு நிலையை வகைப்படுத்தும். உதாரணமாக, இங்கே ஹை ரிஸ்க் அல்லது அதிக இடர் என்று காட்டுகிறது. அடுத்ததாக SR.E பதிவிற்கு செல்லவும். இது முந்தைய சோதனையின் அடிப்படையில் ஒரு குடும்பத்தின் தகுதியை உறுதிப்படுத்துகிறது. ஏற்கனவே உள்ள SRE பதிவுகளை தேட ஆதார் எண் அல்லது UTID எண்ணை பயன்படுத்தவும். இது விவரங்களை எளிதாக பெற உதவும். தகவல்கள் எதுவும் இல்லை என்றால் விவரங்களை நேரடியாக பதிவிடவும். பதில் அளிப்பவர் சம்பந்தப்பட்ட நபரா அல்லது அவரது பிரதிநிதியா என்பதை குறிப்பிடவும். திருமண நிலை மற்றும் வயது உள்ளிட்ட உறுப்பினரின் அடிப்படை தகவல்களை மீண்டும் சரிபார்த்து உறுதிப்படுத்தவும். ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் தொடர்பு விவரங்களை பதிவிட்டு அந்த நபரை கவனித்துக் கொள்ளும் முதன்மை பராமரிப்பாளரை தேர்ந்தெடுக்கவும். புள்ளி விவர தரவுகளுக்காக பட்டியலிலிருந்து சரியான சமூக பிரிவை தேர்ந்தெடுக்கவும். மாவட்டம், தாலுகா, பகுதி வகை, ஊராட்சி ஒன்றியம் மற்றும் கிராம ஊராட்சி உள்ளிட்ட நிரந்தர முகவரி விவரங்களை பூர்த்தி செய்யவும். தற்போதைய முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருந்தால் சேம் as above என்ற பெட்டியை தேர்வு செய்யவும். சப்மிட் பொத்தானை அழுத்தி விவரங்களை உறுதிப்படுத்தவும். இப்போது மதிப்பீடு 100% நிறைவடைந்தது. இந்த வழிகாட்டி வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ கையேற்றை பார்த்தமைக்கு நன்றி. SPDS திட்டத்தின் கீழ் குடும்ப மதிப்பீட்டை ஃபேமிலி அசஸ்மெண்ட் தயார் செய்ய இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம்.